பல புரட்சி கருத்துக்களை அப்படியே அள்ளி தெளிப்பாங்க. இவங்க பல மேடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிகா, அப்புறம் சூர்யா, அப்புறம் சிவகுமார் அப்படியே அள்ளி தெளிப்பாங்க. தெளித்து அப்படியே தமிழக மக்களுக்கு இவங்க தான் மிகப்பெரிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாகவும், இவங்க தான் ஒரு பாதுகாவலர் மாதிரியும் சிவகுமார் ஃபேமிலிக்கு இதை நம்ம சொல்லிக்க வேண்டிக்கிறோம். ஏன்னா நடித்து, அதாவது சினிமாவில் தான் நடிக்கிறது இல்லாமல் தன்னோட வாழ்க்கையிலையும் நடிச்சுக்கிட்டே வாழ்ந்து பல கோடிகளை சுருட்டிக்கிட்டு இருக்கணுங்கிறதா எங்களுடைய பெரிய ஒரு கொள்கையாகவே இருக்குதுங்கிறது தான். இங்கே சமூகத்தில் நான் யோகிய, நான் நல்லவன், நான் தான் இந்த ஊரையே திருத்த போகிறேன் மக்களுக்காக நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ப்ரெசன்டேஷன் அப்படியே மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையில் இருப்பாங்க. பயங்கரமான ஆடம்பர வாழ்க்கையில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால பேசுறதுக்கு தகுதியற்ற கூட்டம் இவங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், கஞ்சன் கஷ்டப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லுவார். கஞ்சனாக இருக்கிறவன் இன்றைக்கும் கஷ்டப்பட மாட்டான். ஏன்னா அவங்ககிட்ட எப்போவுமே இருப்பு இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ஒரு புதுசாக சொல்கிறது அப்படின்னா, காக்கா பிடிக்கிறவங்க கூட கஷ்டப்பட மாட்டான். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சிவகுமார் ஃபேமிலி இருக்கார் இல்லை, சிவகுமார்னு ஒரு நடிகர் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பல காலமாக நடிகராக இருக்கிற மிகப்பெரிய நடிகர் தான், ஒத்துக்குவோம். ஆனால் அவர் எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சிக்கு உறுதுணையாகவே இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆன்மீக சிந்தனைவாதி காமிப்பார். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு யோகா டீச்சர் மாதிரி காமிப்பார், இல்லை ஒரு தியான ஆசிரியர் மாதிரி காமிப்பார், இல்லை இப்போ இருக்கிற ஆட்சி வரும்போது ஒரு புரட்சியாளர் மாதிரி காமிச்சுக்குவார். ஸோ எந்த ஆட்சி வருதோ அதுக்கு ஜால்ரா அடிச்சுட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அந்த குடும்பம். இது இப்படி தான் அவங்க ஓடிட்டு இருக்குது, அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. பல நடிகர்களில் இவர் ஒருத்தர். நிறைய நடிகர்கள் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம குறிப்பிட்டு சிவகுமார் அவரை நம்ம சொல்லலாம். இப்போ அவரோட அதை தொடர்ந்து சூர்யா அவர்களும் இருக்கிறாரு, அவங்க மனைவி ஜோதிகா அவர்களும். இது அப்படியே குடும்பமாக அப்படி வாழ்ந்துட்டு வராங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல புரட்சி கருத்துக்களை அப்படியே அள்ளி தெளிப்பாங்க. இவங்க பல மேடைகளில் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிகா, அப்புறம் சூர்யா, அப்புறம் சிவகுமார் அப்படியே அள்ளி தெளிப்பாங்க. தெளித்து அப்படியே தமிழக மக்களுக்கு இவங்க தான் மிகப்பெரிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாகவும், இவங்க தான் ஒரு பாதுகாவலர் மாதிரியும் மேடைகளில் பேசும்போது அப்படியே அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே மக்கள் இந்த மாதிரி ஒரு பாவம் ரொம்ப நல்லவண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய பேச்சு இருக்கும். அவரெல்லாம் பார்த்திங்கன்னா காஃபி குடிக்காதீங்கங்குவார், டீ குடிக்காதீங்கங்குவார் சிவகுமார். அங்கே பார்த்தா அவங்க பையன் பார்த்திங்கன்னா எதனா ஒரு விளம்பர படத்தில் கோக்கு குடிப்பார், இல்லாட்டி பெப்சியை குடிப்பார், இந்த மாதிரி எதனா குடிச்சுன்னு இருப்பார். இது மாதிரி ஒரு சொல்கிறதுக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜோதிகா அம்மா சொன்னாங்க, அதாவது கோயில்கள் கட்டுறதுக்கு பதில் நிறைய இடத்துல ஸ்கூல் கட்டுங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி இந்த அம்மா அவங்க பார்த்திங்கன்னா மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. மும்பையில் செட்டில் ஆகிட்டு சொல்லப்படுகிறது, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இருந்தாலும் ஒரு என்ன சொல்லுவாங்க, நெருப்பு இல்லாமல் புகையாதுங்குவாங்க. அதே மாதிரி என்னென்னா கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய்க்கு மும்பையில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறதா கேள்விப்படுறோம். அது சொல்கிறாங்க. அதே சமயம் தனி விமானம் 120 கோடிக்கு தனி விமானம் வாங்கினதா சொல்கிறாங்க. எது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இருந்தாலும் சூர்யா தரப்புலேருந்து அது எதுவும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. இதை நம்ம எதற்கு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் யாருமே வசதி வாய்ப்புகளோட வாழக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போட்டோம். விஜய மல்லையா வாழ்ந்துட்டு இருந்தார், மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளோட வாழ்றாரு. இதோ அம்பானி அவர்கள் வசதியாக இருக்கிறாரு, அவங்க கல்யாணம் பல கோடியில் ஆடம்பரமாக செஞ்சாங்க. இதெல்லாம் விடுங்க. ஆனால் இந்த சோசியல் சமூகத்தில் நான் யோகிய, நான் நல்லவன், நான் தான் இந்த ஊரையே திருத்த போகிறேன் மக்களுக்காக நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ப்ரெசன்டேஷன் அப்படியே பெரிய ஒரு யோகியனா தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இவனுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா சம்பந்தமே இருக்காது. மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையில் இருப்பாங்க. பயங்கரமான ஆடம்பர வாழ்க்கையில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால் பேசுகிறதுக்கு தகுதியற்ற கூட்டம் இவங்க. இந்த கூட்டத்தை நம்ம ஒரு நடிகராக பாருங்கள். மக்களுக்கு இந்த பதிவை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்றைக்குமே ஒரு பதிவில் ஒரு தனி மனிதனை கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிற எண்ணம் நமக்கு எப்போவுமே கிடையாது. இருந்தாலும் சில டைம் நம்மளுடைய கோபங்கள் இவங்களுடைய செய்கைகளை பார்க்கும்போது அதிகரிக்கிறது. நீங்கள் எப்படி வேணால் வாழ்ந்துக்கங்க. நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, பல கோடியை சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் வாழ்ந்துக்கங்க. பட் இங்கே சமூகத்துக்கு சமூக போராளி மாதிரி தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு எந்த அறிக்கையும் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறோம். ஏன்னா அகரம், ஏன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு வருது. தமிழகத்தில் இருக்கும்போது அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுக்கின்னு ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இதில் பல கோடிகள் வந்திருக்கும், நமக்கு தெரியாது. கண்டிப்பாக அரசு கவனத்துக்கு போகுது இவங்களுடைய செயல்பாடெல்லாம். இனிமேல் தான் தெரியும், உங்கள் வண்டவாளம்லாம் இனிமேல் தான் தெரியும். இதில் எவ்வளோ அளவுக்கு ஃபண்டு உள்ளே வந்துச்சு, இங்கே லோக்கல்லேருந்து எவ்வளோ ஃபண்டு வந்துச்சு, ஃபாரின்லேருந்து எவ்வளோ ஃபண்டு வந்துச்சுன்னு நமக்கு தெரியல.
இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துலேருந்து பாம்பேக்கு போயிட்டு குழந்தைகள் படிப்புக்காக பாம்பே தான். இப்போ தமிழகத்தில் ஸ்கூல்ஸே இல்லையா, இல்லை நல்ல கல்விக்கூடங்கள் இல்லையாங்கிறது புரியல. இங்கே பார்த்தீங்கன்னா கலாச்சாரமே பார்த்தீங்கன்னா பாம்பேயில் கேடுகட்ட கலாச்சாரமாக போயிட்டு இருக்குது. தமிழகத்துலேயும் இப்போ கலாச்சாரம் கெட்டு குட்டிச்சவுடு ஆகிட்டு இருக்கும்போது, இங்கேருந்து ஏதோ தமிழகத்துலேருந்து போய் கலாச்சாரத்தை வந்து பின்பற்றுறதுக்கு அங்கே தான் நம்ம நல்ல வாழ்க்கைங்கிற மாதிரி இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி போயிருக்கிறாங்கங்கிறது வேடிக்கையாக இருக்குது. அவங்க எங்கே வேணால் போட்டோம், பாம்பேக்குனா போட்டோம், இல்லாட்டி பங்களாதேஷ்க்குனா போகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. இருந்தாலும் பொதுவெளியில் யோகியர்கள் மாதிரி இனிமேல் பேச வேண்டாம். ஒரு அகரம்ங்கிற ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுட்டு அதில் எவ்வளோ ஃபண்டு வந்தது என்னன்னு தெரியல. இப்போ அதை கொஞ்சம் கிண்டி கிளறிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இவங்க வெளிச்சத்துக்கு வருவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஜோதிகா அம்மாவை பற்றி நம்ம தனிப்பட்ட எந்த கிரிட்டிசைஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு நடிகை. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க நடிச்சுட்டு இருந்தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ நடிக்கிறாங்க. நல்லா தெரியும் கவர்ச்சியாக நடிக்கிறது எல்லாம் அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம், அதுக்குள்ளே நம்ம வரல. இருந்தாலும் சமூகத்துக்குள்ளே வந்து தன்னை யோகியமாக காட்டிக்கிட்டு அட்வைஸ் பண்ணுறதை நீங்கள் நிறுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. சிவகுமார் ஃபேமிலிக்கு இதை நம்ம சொல்லிக்க வேண்டிக்கிறோம். ஏன்னா நடித்து, அதாவது சினிமாவில் தான் நடிக்கிறது இல்லாமல் தன்னோட வாழ்க்கையிலையும் நடிச்சுக்கிட்டே வாழ்ந்து பல கோடிகளை சுருட்டிக்கிட்டு இருக்கணுங்கிறதான் எங்களுடைய பெரிய ஒரு கொள்கையாகவே இருக்குதுங்கிறது தான் இங்கே நமக்கு ஆதங்கம். இந்த கருத்துக்களை வந்து நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட சில டைம் நம்ம கோவங்களையும் நம்மளுடைய பொதுவெளியில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன்னா இவர் 160 கோடியில் விமானம் வாங்கினாரா, இல்லை 70 கோடியில் இடம் வாங்கினாரா நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்களோட வருமானம். இது ஒரு நடிகராக இருந்து இவ்வளோ பணம் இவருக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி, ஐயப்பாடாக இருக்குது. இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமாக எதனாவது கண்டிப்பாக ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்வைக்கு போயிருக்கு. கூடிய விரைவில் அவங்களுக்கும் ஒரு ரெய்டு வருங்கிறத நம்ம நம்புகிறோம். மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நடிகர்கள்கிட்ட எப்போவுமே கவனமாக இருங்க. நடிகர்களாக நடிகராக பாருங்கள். நடிகரில் உங்களுக்கு தெரியும் நல்ல நடிகர் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சமூக ரீதியாக நடிச்சுட்டு நிறைய சமூகத்துக்கான போராளிகள் இருக்காங்க. சமூக அக்கறையோடு இருக்கிற நடிகர்கள் நம்ம பார்க்குறோம். யதார்த்தமான நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி சினிமாவிலையும் நடிச்சுட்டு வாழ்க்கையில் நடிக்கக்கூடிய இந்த மாதிரி சிவகுமார் ஃபேமிலி மாதிரி ஆட்களை நம்பாதீங்க மக்களுக்குங்கிறது இந்த ஊரில் எங்களோட அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.